ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெசின் கீச்செயின் மேக்கிங் டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம பார்ட் பை பார்ட்டாக பார்க்கலாம். இந்த டியூட்டோரியலை நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க. என்னால் இப்போ தான் போஸ்ட் பண்ண முடிஞ்சது. கீச்செயின் மேக்கிங் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கீச்செயின் மேக்கிங் இந்த ரெசின் ஆர்ட் வந்து ஃப்ரீயாக தான் கற்றுக்கிட்டேன். யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் எந்தெந்த வீடியோஸில் எனக்கு தேவைப்படுதோ பார்த்து கற்றுக்கிட்டேன். அதை வந்து நான் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கோர்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணாத. சரி வாங்க நம்ம வந்து ஒரு கீச்செயின் எப்படி மேக் பண்ணுறதுன்றதை பார்ட் பை பார்ட்டாக பார்க்கலாம். டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ், இன்ட்ரடக்ஷன், என்னென்ன மெட்டீரியல் தேவை, சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், ப்ரிப்பேரிங் தி ரெசின், ஆடிங் கலர்ஸ் அண்ட் க்யூரிங் ப்ராசஸ் இதெல்லாம் இதில் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டீமோல்டிங் அண்ட் ஃபினிஷிங், மேக் கீச்செயின்ஸ் வித்தவுட் மோல்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன். ஃபஸ்ட்டு ரெசின்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெசின்றது என்ன பார்த்திங்கன்னா கெமிக்கல், அது ஒரு கெமிக்கல். ரெசின் அண்ட் ஹார்ட்னர் இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ண சொல்ல லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாலிட் ஸ்டேட்டில் கிடைக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா ரெசின் ஆர்ட். அதை வச்சு நம்ம என்னென்ன க்ரியேட்டிவிட்டி பண்ணுறோன்றது தான் முக்கியம். இது வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு பொருள் நம்மளுக்கு வந்து சாலிட் ஸ்டேட்டில் கிடைக்க சொல்ல அதை வச்சு நம்மளுடைய ஓன் திங்கிங் க்ரியேட்டிவிட்டி தான் இதில் ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிளைண்ட்ஸ் வந்து இம்ப்ரெஸ் பண்ணும். அதனால் நம்ம க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நம்ம கிளைண்ட்ஸை நம்ம அட்ராக்ட் பண்ணணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயினே. இதில் நம்ம எந்தெந்த மாடல்லலாம் இது வந்து நம்ம பண்ணுறோமோ அது வந்து நம்ம கிளைண்ட்க்கு வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். அவங்ககிட்டேருந்து நம்மளுக்கு நிறைய ஆர்டர்ஸ்லாம் வரும். ஓகேங்களா? இதுதான் இன்ட்ரடக்ஷன். நெக்ஸ்ட்டு என்னென்ன மெட்டீரியல்லாம் தேவை, இந்த மெட்டீரியல்லாம் எங்கே வாங்கினன்றதை இதே வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஈபோக்சி ரெசின் அண்ட் ஹார்ட்னர், மோல்ட்ஸ், மிக்சிங் கப்ஸ், ஸ்டிக்ஸ், பிக்மெண்ட்ஸ் இது மாதிரி நிறைய தேவை. இதை வந்து நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது மட்டுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ரெசின் ஆர்ட்க்கு எவ்வளோ பொருள் வாங்கணும்னு சொல்லவே முடியாது. அவ்வளோ பொருள் வாங்கிக்கிட்டே இருக்கலாம். சரி வாங்க, நான் என்னென்ன ரெசின் கீச்செயினுக்கு யூஸ் பண்ணுற பொருள்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ரெசின் தான், ஹார்ட்னர் ரெண்டாவது. இது ரெண்டுமே 2:1 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மைக்கா பவுடர். இதுவே வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ்க்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெசின் ஆர்ட் செய்கிறோன்னா இந்த பொருள்லாம் முக்கியமாக தேவை. கலர்லாம் ரொம்பவே முக்கியமாக தேவை. இந்த மைக்கா பவுடர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக இது பர்ச்சேஸ் பண்ணேன். கீச்செயின் மேக் பண்ணுறதுக்குலாம் இதில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீச்செயின் பெரிய ரெசின் ஃப்ரேம் பண்ணுறதுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலருக்கு இதுவும் யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அக்ரலிக் பெயிண்ட்டு. இதையுமே நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ தான் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் தான் வாங்கினேன். இது கப்பு, அது கலக்கிறதுக்கான கப்பு. இது கேக் கப்பு. அது வந்து நான் வந்து ரெசின் கலக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாம்போ பென்னு, இது எழுதுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். கோல்டு மெட்டாலிக் அண்ட் சில்வர் மெட்டாலிக் பென்னு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் மீஷோ அண்ட் அமேசான் பென்னு, டாம்போ பென்னு வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டும் மீஷோவில் வாங்கினேன். இது வந்து ஹேண்ட் ட்ரில்லர். இதை ஸ்டார்டிங்கில் நான் வாங்க சொல்ல அமேசானில் வாங்கினேன். இன்னொரு வெப்சைட் சொல்கிறேன், அது வந்து அதில் இன்னும் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதோடைய சைஸ்க்கு தேவையான அந்த நீடிலும் இதில் இருக்கும். இது அந்த ட்ரில் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளோ டார்ச்சு, இது வந்து பபுள்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெசின் வந்து ஊற்ற சொல்ல பபுள்ஸ் க்ரியேட் ஆகும், அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது சில்வர் ஃப்ளேக்ஸு, கோல்டு ஃப்ளேக்ஸு. இது எல்லாமே டெக்கரேஷன்ஸ்க்காக நம்மளுக்கு யூஸ் ஆகும். மோல்டு, இது பேபி ஃபுட் மோல்டு. இது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது புக் மார்க் மோல்டு, ஆல்ஃபபெட் மோல்ட்ஸ். ஸ்டார்டிங் யூஸ் பண்ண சொல்ல நீங்கள் ஸ்டார்டிங் இப்போ தான் ரெசின் ஆர்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு பேசிக் கிட்ட வாங்கி ட்ரையல் பண்ணி பாருங்கள். அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா வாங்கிக்கோங்க. நான் வெளியில் செக் பண்ணதில் வரைக்கும் பார்த்திங்கன்னா அமேசானில் கம்மியாக தான் இருக்குது. மற்ற எல்லா வெப்சைட்லையும் நான் நிறைய செக் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன் எங்கே கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அமேசானில் ஓரளவுக்கு மெட்டீரியல் அந்த கிட்டு வந்து கரெக்டாக ரீசனபிள் ப்ரைஸாக இருக்குது. அதில் ஆல்ஃபபெட், இந்த மைக்கா பவுடர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கோல்ட் ஃப்ளேக்ஸ், சில்வர் ஃப்ளேக்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்துடும். அதோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் கிளிட்டர் சங்க்ஸை யூஸ் பண்ணுவேன் எதுக்காக தேவைப்பட்டதுன்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீரிங்ஸு. இது நான் வெளியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த கீழே எங்கள் லோக்கல் ஷாப்லேருந்தே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் ஜம்ப் ரிங். இது வந்து பார்த்திங்கன்னா ஹை ஊக்கு. இந்த கீச்செயினுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இதுவும் ஒரு இது தான் ஊக்கு. ட்ரை ஃப்ளவர்ஸு.
இது எல்லாமே நான் ஒரு வெப்சைட் சொல்கிறேன், அந்த வெப்சைட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா நானும் அங்கேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஓரளவுக்கு மற்ற இடத்த விட ரீசனபிள் ப்ரைஸாக இருக்குது. ரெண்டாவது வந்து எந்த ப்ரொமோஷனுமே கிடையாது. ஏன்னா வந்து நான் வச்சுருக்கிறதே ஒரு 630 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். என்னை வச்சு யாரும் கொலாபரேட்லாம் பண்ண போகிறதில்ல. இது வந்து சிலிக்கா ஜெல், இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது. இது பேக்கிங் மெட்டீரியல்ஸ்லாம் நான் வந்து மீஷோலேருந்தே பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். ஏன்னா மற்ற இடத்துல கம்பேர் பண்ண சொல்ல அங்கே ஓரளவு கம்மியாகவே இருக்குது. ஃப்ரீ டெலிவரியும் கூட. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது அந்த இடமே, பரவாயில்லன்னு சொல்லுவேன். வேர் டு பை மெட்டீரியல்ஸ், எங்கெங்கெல்லாம் நான் மெட்டீரியல்ஸ் வாங்கணுன்றதை சொல்லிடுறேன். ஆல்டர்னேட்ன்ற .comல ரெசினுக்கு தேவையான எல்லா பொருளுமே கிடைக்கும். அங்கே ஓரளவுக்கு மற்ற இடத்த கம்பேர் பண்ண சொல்ல ஓரளவுக்கு நல்லாவே ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கும். அப்புறம் துளசி resin.com அண்ட் மீஷோ, அமேசான், இந்தந்த இடத்துல தான் நான் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எங்கெங்கே எனக்கு கம்மியாக இருக்கோ அங்கங்கெல்லாம் பார்த்து நான் மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதோட டீட்டெயில்ஸு லிங்க்லாம் நான் கீழே கொடுத்துட்றேன். சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா வந்து நம்ம யூஸ் பண்ண பொறுத்த ஒரு கெமிக்கல்ஸ், அதனால் நம்மளுக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம். நம்ம உடம்பு நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, காற்றோட்டமான ஒரு பகுதியில் தான் நீங்கள் இந்த ரெசினை யூஸ் பண்ணணும். அதான் நம்ம மூச்சு, அதாவது நுரையீரலை வந்து பாதிக்காது இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க்கு அண்டு நைட்ரல் க்ளவுஸு. மாஸ்க் ரெஸ்பிரேட்டர் மாஸ்க் வந்து ரொம்ப நல்லது. ரெசினை ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். 2:1 ரேஷியோ தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ரெசின் எடுத்திருக்கேன். இந்த 2:1 ரேஷியோனா 2க்கு 1. நீங்கள் வந்து 2 ரெசின் எடுக்கிறீங்கன்னா ஒரு பார்ட் வந்து ஹார்னர் எடுக்கணும். அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2:1னா நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 பார்ட் ரெசின் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஹார்னர் எடுப்பேன். இதுதான் இதோடைய கால்குலேஷன். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன ஸ்பூனே யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ண போகிறது ஒரு கீ செயின் தான். கீ செயினுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதனால் பெரிய மெஷரிங் கப்ஸ்லாம் எனக்கு தேவையில்லை. இதுவே கரெக்டாக இருக்குது. இது வரைக்கும் இந்த கால்குலேஷன் எனக்கு மிஸ் ஆனதே இல்லை. அதனால் நான் தொடர்ந்து இதே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மெஷரிங் கப்ஸ்லாம் கூட வாங்கிக்கலாம். மெஷரிங் கப்ஸு, மெஷரிங் ஸ்கேல்லாம் கூட இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் பண்ண சொல்ல இது தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஸ்பூன் எனக்கு கரெக்டாக இருக்குது. இது வரைக்கும் இந்த கால்குலேஷன் மிஸ் ஆனதே இல்லை. அதனால் இது உங்களுக்கு நான் சொல்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இது புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இது எப்படின்னா 2:1 ரேஷியோனா ஒரு 4க்கு 2 எடுத்துக்கலாம். அது மாதிரி 6க்கு 3 எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுக்கிறது தான் இது. 3 பார்ட் அதாவது 6 பார்ட் ரெசின் எடுக்கிறீங்கன்னா 3 பார்ட் ஹார்னர் எடுக்கலாம். இதை நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்துட்டக்கப்புறம் இது கொஞ்ச நேரம் கீழே வச்சுருங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் பபுள்ஸ் ரிமூவ் ஆகும். நீங்கள் அப்படியே கலந்துட்டு உடனே யூஸ் பண்ணிங்கன்னா பபுள்ஸ் க்ரியேட் ஆகிடும். அதுக்காக ஒரு 5 நிமிஷம் நீங்கள் தனியாக தள்ளி வச்சுருங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பபுள்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு அதுதான் மெயின் பாயிண்ட்டே. இது ஒரு பெரிய டிப்ஸுன்னே சொல்லலாம். ஆடிங் கலர்ஸ், மைக்கா பவுடர் இதில் வந்து நான் பார்த்திங்கன்னா ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் ஒரு பிஞ்ச் ஆஃப் மைக்கா பவுடர் போட்டாலே நல்ல கலர் கொடுத்துரும். அதுக்காக தான் இது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் மைக்கா பவுட்ரு எப்போவுமே. நான் மைக்கா பவுட்ரை நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து கீழே வச்சிடலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது பபுள்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கு நீங்கள் ஒரு 5 நிமிஷமாவது கீழே வச்சாதான் பபுள்ஸ் ரிமூவ் ஆகும். அதுக்கப்புறம் ரொம்ப நீங்கள் வச்சிட்டிங்கனாலும் சீக்கிரமாக க்யூர் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் வந்து ரொம்பவும் வச்சிடாதீங்க. ஒரு 5 நிமிஷம் வைங்க கலந்து விட்டுட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சில்வர் ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். டெக்கரேஷன்ஸ்க்காக சில்வர் ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ரெசின் நான் கொஞ்சம் நாள் வீடியோ எடுத்ததுனால கொஞ்சம் அப்படியே க்யூர் ஆகிடுச்சு. அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் தனித்தனியாக அப்படியே ஊற்றிட்டேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஊற்றுனீங்கன்னா கலர் வந்து மிஸ்மேட்ச் ஆகிடும், ரொம்ப இதுவாகிடும். அதனால் 2 கப்பையும் சேர்த்து வச்ச மாதிரி ஊற்றுங்க. இதுக்கப்புறம் வர இதே வீடியோவில் இன்னொரு இதுவில் வந்து நான் அது மாதிரி சேர்த்து தான் ஊற்றுவேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஆனால் வந்து இது க்யூர் ஆனதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஊற்றிட்டுருக்கேன். இது வந்து க்யூரிங் ப்ராசஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸ் வந்து க்யூர் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். அது ரெசினை பொறுத்து. ஒரு சில ரெசின் வந்து பார்த்திங்கன்னா 12 ஹவர்ஸில் கூட க்யூர் ஆகிடும். எந்த வந்து பார்த்திங்கன்னா 1 டே கரெக்டாக ஒரு நாளில் க்யூர் ஆகும் என்னோடய ரெசின் வந்து பார்த்திங்கன்னா. அதனால் அந்த க்யூரிங் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். டிமோல்டிங் அண்ட் ஃபினிஷிங். டிமோல்ட் பண்ணணும். அதாவது 24 ஹவர்ஸ் கழித்து அதை வந்து டிமோல்ட் பண்ணலாம். நம்ம டிமோல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபினிஷிங் கொடுக்கலாம் நம்ம. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சம் ரைட்டிங்ஸ் எழுதுகிறேன். இந்த பென் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட டீட்டெயில்டாக கேட்டது, இந்த பென் எங்கே வாங்கினீங்க, இந்த பென் வந்து பார்த்திங்கன்னா அழியாதா, இந்த மாதிரி விஷயம் தான் கேட்டுகிட்டே இருந்தீங்க. கீழே
கமெண்ட்ஸில். இந்த பென் வந்து பார்த்திங்கன்னா அலையாது. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உடனே இதை எழுதிட்டு உடனே ரெசின் ஊற்ற கண்டிப்பாக அலைஞ்சிரும். ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் ரெசினை நீங்கள் ஊற்றுனீங்கன்னா மேலே இது அலையவே அலையாது. இந்த பென் வந்து பார்த்திங்கன்னா டாம்போ. இது வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். கீழே வேணால் லிங்க் கொடுக்குறேன், வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வினைல் ஸ்டிக்கர்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கீச்செயின் ஆர்டர் வந்ததுன்னா வினைல் ஸ்டிக்கர் போய் நம்ம அதனால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. நான் வரைக்கும் வெளியில் கேட்ட வரைக்கும் வினைல் ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா 45 ருபீஸ் 60 ருபீஸ் சம்திங் வருது. அதுக்கு டெலிவரி சார்ஜ் எவ்வளோ தெரியுங்களா? 60 ருபீஸ். எதுக்கு? அது தேவையில்லாது. அதுக்கு இதுவே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளோ டார்ச்சை வச்சு நான் வந்து பபுள்ஸை ரிமூவ் பண்ணிக்கிறேன். நல்லா க்ளோஸி லுக்கில் தெரியும் பாருங்கள். மேலே ரெசின் ஒரு கோட்டும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரில்லிங் மிஷின். இதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு தேவை தான் ரெசின் ஆர்ட்க்கு. கீ செயின் மேக் பண்ணுறதுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக வாங்க வேண்டிய ஒரு மெட்டீரியல். ஒரு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் வாங்க வேண்டிய ஒரு மெட்டீரியல். இதை ட்ரில் பண்ணி இது கூட கீரிங்க நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் ரிங் மோஸ்ட்லி யூஸ் பண்ணவே மாட்டேன். இந்த மாதிரி ஒயர் வந்து வெளியில் விற்கிது. நான் இங்கே லோக்கல் ஷாப்பில் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணி யூஸ் பண்ண சொல்ல எனக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருந்தது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது வெளியே வரலை. ஜம்ப் ரிங்காவது ஒரு டைம் வெளியில் வந்துடுது. அப்படி இல்லைன்னா அந்த ஹூக் யூஸ் பண்ணலாம். அந்த ஹூக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக வாங்கிட்டேன். அதனால் அதையும் என்னால் பெருசாக யூஸ் பண்ண முடியல. அந்த இதுவுக்கு கரெக்டாக போய் ஃபிட் ஆக மாட்டேங்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த டைப்பை யூஸ் பண்ணி நான் இது வந்து ரிங்கை வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன் நான். எனக்கு இது ரொம்பவே கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது இது பண்ணுறதுக்கு. அதே டைமில் அது வந்து கீரிங் வந்து வெளியும் வரல. இந்த மாடல் வேணால் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. அவ்வளோதான், இந்த ஒரு கீ செயின் ரெடி ஆயிடுச்சு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லி தந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அதாவது வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் மோல்டோடு செஞ்சு காட்டினேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் மோல்டு அது எப்படி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, க்ளூ கன் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து ஜிக்ஸாக் மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா இது போட்டுக்கிறேன். ஒரு ஷேப் ரவுண்ட் ஷேப் போட்டுக்கிறேன். ஜிக்ஸாக்கில் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் எனக்கு கொடுத்த ஒரு ஆர்டர். என்கிட்ட கரெக்டாக அந்த ஜிக்ஸாக் மோல்டு இல்லாததுனால நான் என்ன பண்ணுறேன், ஹீட் கன் அந்த க்ளூ கன்னை வச்சு இந்த மாதிரி ஜிக்ஸாக் போட்டுக்கிறேன். மோல்டு இல்லாத டைமில் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இப்போ ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். இது கூட நம்ம கலந்து வச்சோம் பார்த்தீங்களா, அந்த ரெசினை ரெண்டுத்தையும் இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த 2 கப்புமே ஒரே டைமில் பிடிச்சி யூஸ் பண்ண சொல்ல அந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும். அதுக்காக தான் நான் ஃபஸ்ட் டைம் முன்னாடியே சொன்னேன். அது இந்த கொஞ்சம் க்யூர் ஆனதுனால நான் தனித்தனியாக யூஸ் பண்ணேன். இது க்யூர் ஆகலை. அதனால் வந்து 2வது வாட்டி பண்ண சொல்ல க்யூர் ஆகலை. அதனால் வந்து நான் 2மே வந்து ஒரே டைமில் சேம் டைமில் 2த்தையும் ஒரே டைமில் ஊற்றிக்கிறேன். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் நான் யூஸ் பண்ண சொல்ல எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் நான் அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம். அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் வந்து என்கிட்ட கலர் மாற்றிட்டாங்க. எனக்கு வந்து ஃபுல்லாகவுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ப்ளூ கலரே வேணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், சரி இது சேஞ்ச் பண்ண முடியும், இதிலேயே சேஞ்ச் பண்ண முடியுன்றதுனால இதெல்லாம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஒன்று மாற்றிட்டாங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது, அது வேஸ்ட் ஆகிடும். அப்புறம் இதில் வந்து ப்ளூ கலர் மேலே அப்படியே ஊற்றிட்டேன் கலந்து கொஞ்சம். இது திருப்பியும் 24 ஹவர்ஸ் காய விட்டுட்டு க்யூர் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு திருப்பியும் அவங்க வந்து சில வேர்ட்ஸ்லாம் எழுதி தர சொன்னாங்க. அதெல்லாம் நான் எழுதிட்டு அதை ஃபினிஷ் பண்ணணும். இப்போ இது க்யூர் ஆயிடுச்சு. இதை டிமோல்ட் பண்ணிடலாம். இதுலேருந்து டாம்போ பென்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, டாம்போ பென்னு சாஃப்ட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் தான் படித்தேன். அந்தளவுக்கு எனக்கு கர்சிவ்லாம் எனக்கு அந்தளவுக்கு ரைட் பண்ண தெரியாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கற்றுக்கிட்டேன். எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டோடைய அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கை நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. அப்போ தான் நம்மளுக்கு இன்னும் நல்லா மோர் ஆர்டர்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எழுதுகிறேன்.
இந்த பென்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங்கை நல்லாவே கொண்டுட்டு வரும். அதுக்காக தான் இது மெயினாக பர்ச்சேஸும் பண்ணேன். அவங்க கேட்குற வேர்ட்ஸை இந்த மாதிரி எழுத்தணும். வினைல் ஸ்டிக்கர்லாம் யூஸ் பண்ணால் ரேட் அதிகமாகும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 1 2 கீச்செயின் ஒரு பல்க் ஆர்டராக வந்து கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணலாம். அதுவும் கிளைண்ட் கேட்க சொல்ல. இது வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் ஒரு வேளை எனக்கு இதான் வேணும், ஒரு கீச்செயினுக்கு இதான் வேணும்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தான் வந்து ப்ரைஸ் அவங்ககிட்ட இது பண்ணிக்கணும். அதையும் சொல்லிடுறேன். டிமோல்ட் பண்ணியாச்சு. இதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோட் ரெசின் நம்ம கொடுத்தாகணும். இந்த கப்பை மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த ரெசினை வச்சுக்கலாம். இந்த கீச்செயின் இதுவை நம்ம பண்ணி வச்சதை மேலே ஒரு கோட் ரெசின் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த பென்னில் எழுதணும் பார்த்திங்களா, அதுக்கிட்ட அழுத்தி வச்சு கலந்து விடாதீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரஷ் பென்னில் எழுதியிருக்கோம். அதனால் சீக்கிரமே களையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து மேலோட்டு அப்படியே அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் க்யூர் ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம ட்ரில் பண்ணி இது கூட கீரிங்கை அட்டாச் பண்ணுற வேண்டியது தான். நான் முன்னாடி சொன்ன மெத்தட் பார்த்திங்களா, அதே தான் இதுவும். இதே மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிப்பேன். ரெண்டு சைடு வளைச்சி விட்டுட்டு இந்த ரிங் கூட அட்டாச் பண்ணி அதை வந்து நம்ம பண்ணி வச்சுருக்க கீ செயினில் அட்டாச் பண்ணுற வேண்டியது தான். ரெண்டு பக்கமும் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோன்னா அது வெளியவே வராது. என்ன பண்ணாலுமே வெளியே வராது. இழுத்து இழுத்து நீங்களே பார்த்து பாருங்கள், வேணா வெளியவே வராது. ஜம்ப்ரிங்கை விட இது பெட்டர்னு தான் சொல்லுவேன் நான். ஓகே, நம்மளுடைய ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது மட்டும் கொடுக்கல. நான் ப்ரேஸ்லெட்டும் நேம் ப்ரேஸ்லெட் கஸ்டம் ப்ரேஸ்லெட்லாம் செஞ்சிட்ருக்கிறதுனால அந்த 2 ப்ரேஸ்லெட்டும் கேட்டிருந்தாங்க, கூட இதையும் கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம பேக் பண்ணி நீட்டாக வந்து பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட போகிறோம். அதுதான் இப்போ பேக் பண்ணிகிட்ருக்கேன். இது கார்ட்போர்ட் பாக்ஸில் பேக் பண்ணி நம்ம கொரியர் ஆஃபீஸ்க்கு போய் சென்ட் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான் வேலை. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான கீ செயின் மேக் பண்ணுறது உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வர ஒரு வீடியோஸில் இன்னும் நிறைய விஷயம்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணுறேன். நன்றி.